தமிழகத்திற்கு வந்துள்ள மத்திய குழு அளிக்கும் பரிந்துரையை ஏற்று தமிழகம் கேட்கும் நிவாரணத்தை ஒன்றிய அரசு வழங்க வேண்டும் என நெல்லையில் திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி எம்பி தெரிவித்துள்ளார். நெல்லை பாளையங்கோட்டையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினரும் திமுக துணை பொதுச் செயலாளருமான கனிமொழி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது பேசிய அவர், தமிழகத்திற்கு வந்துள்ள மத்திய ஆய்வுக்குழு அளிக்கும் பரிந்துரையின் அடிப்படையில் தமிழகம் கேட்கும் நிவாரணத்தை மத்திய அரசு வழங்க வேண்டும். ஒவ்வொரு முறையும் தமிழக முதலமைச்சர் கேட்கும் நிவாரணத்தை மிக மிக குறைத்து ஒன்றிய அரசு கிள்ளி கொடுக்கிறது. அது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எந்த வகையிலும் பயன்படாத ஒன்றாக உள்ளது. விவசாயிகளின் துன்பத்தை கணக்கில் எடுக்காத வகையில் மத்திய அரசு நிவாரணத்தை வழங்கி வருகிறது. உண்மையிலேயே மக்களுக்கு உதவி செய்யும் வகையில் ஒன்றிய அரசு நிவாரணத்தை வழங்க வேண்டும். பீகார் தேர்தலை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். ஜனநாயகம் வெல்ல வேண்டும் என்பதுதான் அனைவரின் எதிர்பார்ப்பு. ஜனநாயகம் வெல்லும் என்ற நம்பிக்கையோடு காத்திருப்போம் என தெரிவித்தார். ஒவ்வொரு முறையும் முதலமைச்சர் அவர்கள் கேட்கக்கூடிய நிவாரணத்தில் மிக 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 ஒரு கிள்ளி கொடுக்கிறார்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு நிவாரணத்தை ஒன்றிய அரசாங்கம் தமிழ்நாட்டிற்கு கொடுத்து கொண்டிருக்கிறது. இங்கே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அது எந்த வகையிலும் பயன்பெறாத அளவிற்கு, முக்கியமாக விவசாயிகளுடைய துன்பத்தை எல்லாம் கணக்கில் எடுத்துக்கொள்ளாத ஒரு வகையிலே அவர்கள் நிவாரணத்தை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். மக்களுக்கு உண்மையிலேயே உதவி செய்யக்கூடிய எண்ணத்தோடு நிவாரணம் வழங்கப்பட வேண்டும்.